ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் குச்சி யூஸ் பண்ணி இயரிங் ஆர்கனைசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது இல்லாமல் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நான் இன்னொரு ஐடியா கூட போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஸ் குச்சி யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு 3 ஷேப்பில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஐஸ் குச்சி வந்து எடுத்துக்கோங்க. 3 ஐஸ் குச்சி அந்த மாதிரி பக்கத்தில் நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அப்போ நமக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இயரிங்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ஐஸ் குச்சி மட்டும் ஜாயின் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்ககிட்ட க்ளூகான் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் வந்து ஐஸ் குச்சி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா திக்காக இருக்கும். எவ்வளோ இயரிங்ஸ் போட்டாலும் கொஞ்சம் நமக்கு வெயிட் தாங்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம ஒன்று வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இதே போல் இன்னொரு பக்கத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொன்று நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு இடையில வைக்கக்கூடிய அந்த ஐஸ் குச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 ஐஸ் குச்சி மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 3ஆக ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து 2 போதும்னு சொல்லிட்டு நான் 2 வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் 5 வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அந்த ஐஸ் குச்சி வந்து 2 பக்கமும் வச்சுட்டு 2 ஜாயின் பண்ண அந்த ஐஸ் குச்சி இந்த மாதிரி இடையில வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கேப்பில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட இயரிங்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீங்கள் கேப் கொஞ்சம் நல்லா பெருசாக கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரி க்ளூ போட்டு 2 பக்கமும் ஒட்டிக்கோங்க. இப்போ இதே போல் எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இடையில ஒட்டி முடிச்சாச்சு. மேலே கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக வீடு மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி க்ராஸாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் ஒட்டிக்க போகிறேன். அதோடைய ஜாயிண்ட்டில் மட்டும் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து முடிஞ்சிடும். இதை வந்து நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து எனக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலரில் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பெயிண்டிங்கும் பண்ணி முடிச்சிட்டோம். இது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் 3 பக்கமும் ஒட்டிக்கிறேன். மேலே மட்டும்தான் ஒட்டுறேன். இப்போ இதை தொங்க விடுறதுக்காக ஒரு சின்ன கயிறு வந்து அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கயிறும் கட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா இதில் இயரிங்ஸ் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடையில நம்ம வந்து மாட்டி வச்சுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும். எல்லா இயரிங்ஸுமே ஒரே ஆர்கனைஸில் ஆர்கனைஸ் ஆகிடும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்டட் இயரிங்ஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் தர்மாக்கோல் அந்த ஐஸ் குச்சிக்கு மேலே அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டிட்டு அது உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாமே ஒரே ஆர்கனைஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது வந்து எங்கேயாச்சும் மாட்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அதே போல் தான், பட் ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து நான் ரொம்ப முன்னாடி செஞ்சுருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மாடல் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். 2 பக்கமும் 2 ஐஸ் குச்சி ஜாயின் பண்ணிவிட்டு இடையில ஒரே ஒரு ஐஸ் குச்சி மட்டும் ஒட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் இயரிங்ஸ் மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப கம்மியான இயரிங்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐஸ் குச்சி வச்சு செய்கிறதெல்லாம் நான் இதுவுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா 2 ஐஸ் குச்சியை வச்சுட்டு மேலே இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே போல் இன்னொரு பக்கமும் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு இடையில ஒவ்வொரு ஐஸ் குச்சி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த கேப்பில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயரிங்ஸ் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியாது. பட் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுக்கலாம். நம்ம டெய்லி போடக்கூடிய இயரிங்ஸை மட்டும் இதில் வந்து போட்டு வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே மட்டும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒட்டி முடிச்சாச்சு. கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பூ பார்த்தீங்கன்னா சைடில் ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ், ஹூக் இயரிங்ஸ் மட்டும்தான் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஆர்கனைஸ் பண்ணும்போது எதுவுமே தொலைஞ்சு போகாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரே ஆர்கனைஸில் இருக்கும். ஸோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே வந்து ஆணிலையோ இல்லை ஏதாவது ஒரு ஹூக்லேயோ மாட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஐஸ் குச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஒரு 5 ருபீஸ்க்கு வாங்கினாலே நம்ம இந்த ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.